ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வைத்து எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். கடையிலலாம் ஆனியன் பவுட்ரு, கார்லிக் பவுட்ரு சேர்ப்பாங்க. நம்ம அது எல்லாம் எதுவுமே இல்லாமல் அதற்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பாதி வெங்காயம், 4 பல்லு பூண்டு இதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம மசாலாலாம் போட்டு ஊற வச்சு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிக்சியில் அரைச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இந்த விழுதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடரை சேர்த்துக்கலாம். அடுத்தது இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். இதை நல்லா கலக்கி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம சிக்கன் பீஸை சேர்த்துடலாம். இதற்கு நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம லெக் பீஸை வச்சு நம்ம சிக்கன் செய்யலாம். அதுக்கப்புறம் எலும்பில்லாத சிக்கன் சின்ன துண்டுங்களாகவும் வச்சுருக்கேன். நான் அதை வச்சு நம்ம பாப்கார்ன் சிக்கன் செய்யலாம். நான் ரெண்டுமே வச்சுருக்கேன். இதில் அதை இதில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சின்ன பீஸையும் நான் வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போட்டு நம்ம ஊற வைக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம மூடி போட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கனுக்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி ஜூஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பொரிச்ச பிறகு. இது மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி போட்டு ஊற வைக்கணும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாப்கார்ன் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதற்கு ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்குங்க. அடுத்தது 1/2 கப்பு சோள மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். பிறகு இதிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இந்த சிக்கன் பீஸை தண்ணி இல்லாமல் எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி எடுங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை அதிலே உதிர்த்து விடுங்க. அப்படி தட்டினீங்கன்னா உதிர்ந்து கொட்டிடும். இப்போ என்ன பண்ணுங்கள், திரும்பவும் மாவுலேயே இன்னொரு முறை கோட் பண்ணணும். அதே மாதிரி திரும்ப மாவில் டிப் பண்ணிக்கோங்க. 2 வாட்டி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம கோட் பண்ணி எடுக்கணும் 2 வாட்டி. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ரெடியாக இருக்குது. பேனில் மிதமான சூட்டோட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பீஸாக சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஆயிலில் போட்டு கொஞ்ச நேரம் ஆன பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், சுவையான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஆனால் உள்ளே ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதம் உள்ள
பீஸையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.